ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடரை நாங்கள் தாண்டா வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் எந்த அணி வேணா வரட்டும், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. இப்போ தாங்க டீம்லாம் அலௌன்ஸ் பண்ணாங்க இந்திய அணியோட ஸ்குவாடை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நம்ம ரோஹித் சர்மா ரொம்ப ஒரு சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வர பிப்ரவரி 16 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபிக்கு பாகிஸ்தான் துபாயில் நடக்க போது. ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு போல் துபாயில் மட்டும்தான் இந்தியா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு ஐசிசி தெரிவிச்சிட்டாங்க. அது குறித்து அந்த தொடர் குறித்து ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி நாங்கள் விடுறதா கிடையாது. எங்களோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் அதிலேருந்து கரெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி இந்த வாட்டி விட மாட்டோம். நாங்கள் தான் வெல்வோம். அது எந்த அணியனோ வரட்டும், இங்கிலாந்துனா வரட்டும், ஆஸ்திரேலியானா வரட்டும், யாராக இருந்தாலும் இந்த டைம் விட மாட்டோம். கண்டிப்பாக எங்களோட நோக்கம் என்னன்னு தெரியும்னா, குரூப் ஸ்டேஜ் நல்லா பண்ணி செமிஃபைனல் போகணும். செம்மிலேருந்து ஃபைனல் போயிட்டு எப்படி அடிக்கணும், அது மட்டும் தான் எங்களோட ஒரு வழியாக ஒரு மேப்பை நாங்கள் வச்சுருக்கோம். கண்டிப்பாக எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்ல திறம் வாய்ந்த அணியை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக ஸ்பின்னிங், ஃபாஸ்ட் பவுலிங், பேட்ஸ்மேன் சொல்லிட்டு எங்கள் அணி எல்லாமே நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான அணியாக தான் இருக்காங்க. நாங்கள் இந்த தொடரை கண்டிப்பாக வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா டீம் அலௌன்ஸ் பண்ணோடனே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா டீம் நல்லா ஓகே தான், நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்திருக்கீங்க, கேஎல் ராகுல் எடுத்திருக்கீங்க, ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி எல்லாம் நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். பட் ஃபார்ம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்திய அணி பவுலருக்கு மட்டும்தான் இருக்குது, பேட்ஸ்மேன்கள் யாருக்குமே கிடையாது. ஏன்னா டாப் ஆர்டர் எடுத்துக்குங்களேன், நம்ம ரோஹித் சர்மா, கில் 2 பேருமே ஃபார்ம் அவுட்டு, விராட் கோலி ஃபார்ம் அவுட்டு, ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் ஏதோ ஓரளவுக்கு ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. கேஎல் ராகுலும் சொல்கிற அளவுக்கு அவரோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாரி ஆடலை. அதனால் டாப் ஆர்டர் எல்லாமே நம்ம எப்படி சொல்கிறது ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. அவங்க திருப்பி ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் இந்திய அணி இது கோப்பையை வெல்ல முடியும். அதனால் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா டீம் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு டீம் தான். கண்டிப்பாக ரோஹித் சர்மா மீண்டும் ஃபார்முக்கு வருவார் சொல்லிட்டு அவரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். வந்தார்னா சந்தோஷங்க. என்ன ஒரு அதிர்ச்சி என்ன கேட்டிங்கன்னா, சுஷ்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டனா அவர் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டார், அது கேள்வி நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு கேஎல் ராகுலை போடலாம். கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா கில்லுக்கு முன்னேருந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காரு, நிறைய ஐபிஎல் டீம்லாம் லீட் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்கலாம். இல்லை ரிஷப் பண்ணிட்டு ஓகே, இவர் யாருங்க, இவர் எங்கேருந்துங்க இவர் பிடிச்சின்னு வந்து சொன்ன மாரி நம்ம கில்லுக்கு போயிட்டு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. எப்படி இவர் கொடுத்தீங்க, பும்ராராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். நம்ம சுஷ்மன் கில் வைஸ் கேப்டன், இந்திய அணி ஓடிஐ டீம் வைஸ் கேப்டன் சுஷ்மன் கில் இந்த சாம்பியன் ட்ராஃபியில் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்குவாட் ஓகேவா? நம்ம ரோஹித் சர்மா இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுன்னு சொல்கிறாரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.